வணக்கம், நான் சூசன், நீலு மெடிக்கல் சென்டர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனோட ஃபிசியோதெரபிஸ்ட். டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா காக்சிடைனியா. அதாவது நம்மளோட முதுகு தண்டோட கடைசி பகுதியில் நம்ம உட்கார்ற இடத்துல, அதாவது நம்ம ரெண்டு பட்டாக்ஸ்க்கு நடுவில் ஏற்படுற ஒரு பெயின், அதுக்கு பேர் தான் காக்சிடைனியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வால் எலும்பு அப்படின்னு நம்ம இந்த போனை நம்ம சொல்லுவோம். நம்ம அப்பர் பேக்கில் இருக்கிற பெயின் நமக்கு தெரியும், லோவர் பேக்கில் இருக்கிற பெயின் நமக்கு தெரியும். பட் இது வந்து லோவஸ்ட் பார்ட், அதாவது நம்மளோட முதுகு தண்டோட அடி பகுதியில் ஏற்படுற பெயின். இது நம்ம இந்த படத்தில் பார்க்கும்போது இந்த ஸ்பைனல் காலமோட லாஸ்ட் பார்ட் இதுதான் வந்து காக்சிக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த போன் பேர். ஸோ இந்த போனில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த ஏரியா, அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் ஏற்படுற பெயின், அது பேர் தான் காக்சிடைனியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரொலாங்ட் சிட்டிங், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது. ஐடியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொலாங்டு சிட்டிங். அடுத்தது பைக் ரைடிங், ரொம்ப நேரம் பைக் ரைட் பண்ணிவிட்டு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஃபாஸ்ட்டாக போகும்போது அது வந்து அந்த கரெக்டாக அந்த போனை வந்து ஹிட் பண்ணும். அதனால் இந்த பெயின் வரும். மெயின் ரீசன் என்னென்னா கீழே விழுறது, ஃபால். அதாவது யூஸ்வலாக நம்ம கீழே விழும்போது நம்மளோட கை வந்து டக்குன்னு நம்ம சப்போர்ட் பண்ணிக்குவோம். சம்டைம்ஸ் நம்ம கை சப்போர்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்மளோட இடுப்பு பகுதி தரையில் விழுகிற மாதிரி உட்காந்த பொசிஷன்லேயே நம்ம விழுந்துருவோம். ஸோ அப்படி விழுகும்போது அந்த போனில் வந்து அடிபடுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, அப்புறம் ப்ரெக்னென்சி, சைல்ட் பர்த். ஸோ இந்த மாதிரி ரீசன்லலாம் காக்சிக் போன் அந்த ஏரியாவில் வந்து நமக்கு பெயின் வருது. இந்த பெயின் வந்து உட்காரும்போது சிவியராக பெயின் இருக்கும், ஆனால் எந்திரிச்சு நிற்கும் போதோ நடக்கும்போதோ அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆயிடும். ஸோ இந்த காக்சிடைனியா பார்த்திங்கன்னா மென்னை விட விமென்க்கு தான் அதிகமாக வந்து இது அஃபெக்ட் ஆகிறாங்க, பிகாஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் சைல்ட் பர்த்னால. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம பெயின் கில்லர்ஸ் ஒரு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட் அக்யூட் ஸ்டேஜ் இப்போ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 4 to 5 days தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐஸ் பேக் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 days ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹாட் பேக் கொடுத்துக்கலாம், சுடு தண்ணி ஊற்றுறோம் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிட் பாத் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஹோம் ரெமெடிஸாக நம்ம பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அல்ட்ராசவுண்ட் அண்ட் டென்ஸ் இதெல்லாம் கொடுத்தா நமக்கு பெயின் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சில ஸ்ட்ரெச்சஸ், நான் இப்போ ஒரு 2-3 ஸ்ட்ரெச்சஸ் நான் சொல்லித்தரேன். ஸோ அது நம்ம பண்ணுறதுனாலே நமக்கு பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த காக்சிடைனியாவுக்கு ஒரு 3 to 4 ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச், இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஹேண்ட்ஸ் ரெண்டையும் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பாடி ஃபார்வர்டாக டவுன்வர்ட்ஸாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே பின்னாடி. பண்ணும்போது உங்களோட பேக் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத பார்ப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச். இது செகண்ட் ஸ்ட்ரெச். இந்த ஸ்ட்ரெச் எப்படி பண்ணோன்னா, நம்மளோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேண்ட்ஸில் நம்மளோட பேக் மசில்ஸை வந்து டைட் பண்ணணும். இந்த ஹேண்ட்ஸில் நல்லா ப்ரெஷர் தெரியணும். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு 10 seconds ஹோல்ட் பண்ணணும். அப்படியே இது பண்ணும்போது நம்மளுடைய டம்மி வந்து உள்ளே போகணும், நம்மளுடைய டம்மி மசில் வந்து உள்ளே கண்ட்ராக்ட் ஆகணும், நம்மளுடைய லோயர் மசில்ஸ் வந்து கீழே கம்ப்ரெஸ் ஆகணும். அப்படியே 10 seconds ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தென் ரிலாக்ஸ். அடுத்தது நீ டு செஸ்ட் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட நீயை நல்லா பெண்ட் பண்ணி டுவர்ட்ஸ் நம்ம செஸ்ட்டுக்கு கொண்டு வந்தால் பின்னாடி நம்மளுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். நம்மளுடைய க்ளூட்ஸ், நம்மளோட பேக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். நம்மளுடைய காக்சிக் மசில்ஸ் சுற்றி இருக்கிற மசில்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதே மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு 10 seconds இதே மாதிரி ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த ஸ்ட்ரெச் எப்படி பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு பொசிஷன். நம்ம இதை ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம், பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோமோட ஸ்ட்ரெச் இது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி பொசிஷனில் சேம் 10 seconds ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதே மாதிரி இந்த சைட், ஆப்போசிட் சைட்.
இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போதும் நம்மளோட பேக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இதே மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிடணும். ஸோ எனக்கு பேக் பெயின் இருக்குது, கீழே உட்கார இடத்துல எனக்கு சிவியர் பெயின் இருக்குது, ஆனால் நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, நமக்கு பில்லோஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இது பேர் வெட்ஜ் பில்லோ. ஸோ இந்த பில்லோ உட்காந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் உட்கார்றவங்க இந்த பில்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பில்லோ பேர் டோனட் பில்லோ. இந்த பில்லோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த பில்லோ எனக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ பில்லோ இல்லாதவங்க இந்த மாதிரி 2 டவல் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கணும். ஸோ டவல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம டவலில் உட்காரும்போது நம்மளோட காக்சிக் போன் வந்து ஹிட் ஆகாமல் ஃப்ரீயாக நம்ம உட்காந்துருக்க முடியும். ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காக்சிடைனியா பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க, அதாவது நம்மளுடைய உட்கார இடத்துல 2 பட்டாக்கும் நடுவில் அந்த வால் எலும்பு அப்படின்னு சொல்கிற அந்த பகுதியில் பெயின் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் இந்த மாதிரி பொசிஷன்லாம் ஃபாலோ பண்ணால் கட்டாயம் பெயின் குறையும். தேங்க்யூ.